இங்க கோர்ட்ல குமரவேல் பண்ண தப்பு எல்லாமே நிரூபணம் ஆயிருச்சு. இதனால ஜட்ஜ் இருந்துட்டு குமரவேல் கிட்ட இங்க எல்லா ஆதாரமுமே உங்களுக்கு எதிராக தான் இருக்கு, அதனால நீங்க தப்பு பண்ணிருக்கீங்கன்றதும் நிரூபணமா இருக்கு, இதனால நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே குமரவேல் இருந்துட்டு ரொம்பவுமே மனசு மாறி தான் தப்பையும் உணர்ந்து நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், அதனால நான் பண்ண தப்பை எல்லாத்தையுமே ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. குமரவேல் இப்படி சொன்னதை யாருமே எதிர்பார்க்கவே இல்ல, ஏன் அரசி கூட இதை எதிர்பார்க்கல. இதனால அரசி இருந்துட்டு இதை புரிஞ்சுக்கிட்டு அவர் பண்ண தப்புக்கு தண்டனை கிடைக்கணும்னு தான் நினைச்சேன் நானு. இப்ப அவரே ஒரு தப்ப உணர்ந்தனால நான் இந்த கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அரசி யாருமே எதிர்பார்க்காத ஒரு பதில சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு இங்கிட்டு பாண்டியன் குடும்பமும் சரி அங்கிட்டு சக்திவேலுமே சரி ரொம்பவுமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. சக்திவேலுக்கு எப்படியாச்சும் தான் பையன் வெளியே வந்தா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா குமரவேல் இப்படி மனசு மாறினதை அவரால் கண்டிப்பா நம்பவும் முடியாது. இதனால அரசியே கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னனால ஜட்ஜ் இருந்துட்டு குமரவேலுக்கு குறைந்தபட்ச தண்டனை மட்டும் கொடுத்துட்டு குமரவேலை விடுதலையும் செஞ்சிடறாரு. இதனால குமரவேல் வெளியே வந்த உடனே சக்திவேல் இருந்துட்டு எப்படியோ ஒரு வழியா வெளியே வந்துட்ட, எனக்கு கூட இந்த ஐடியா தோணவே இல்லையடா, எப்படி உனக்கு அந்த நேரத்துல இப்படி ஒரு ஐடியா தோணுச்சு, கரெக்டா பாண்டியன் குடும்பத்தை புரிஞ்சு வச்சுக்கிட்டு அழகா ஒரு பொய் சொன்ன பாரு, என்னோட தப்பெல்லாம் நானே ஒத்துக்கிறேன்னு சொன்ன பாரு, அங்க இருக்கடா நீ, எனக்கு கூட இந்த யோசனை வந்திருக்காது, கரெக்டான நேரத்துல இந்த வார்த்தையை சொல்லவும் தான் அவளும் இந்த வார்த்தையை நம்பி இந்த கேஸையும் வாபஸ் வாங்கிட்டா, சபாசுரம் அவனே அப்படின்னு சொல்லி இங்க சக்திவேல் குமரவேலை பத்தி தெரியாம ஏதோ சும்மாதான் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இங்க இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க. அதுவும் இல்லாம வாண்டடா பாண்டியன் குடும்பத்துக்கிட்ட போய் வம்பளுக்கவும் செய்யறாரு. ஏண்டா கொஞ்சம் நல்ல மாதிரி பேசின உடனே நீங்க பாட்டுக்கு கேஸ வாபஸ் வாங்கிட்டீங்க, இது தெரியாம உங்கள்கிட்ட போய் கேஸ வாபஸ் வாங்க சொல்லி ஆளாளுக்கு கெஞ்சிட்டு இருந்திருக்காங்க, இதெல்லாம் உண்மை நினைச்சிட்டு இருக்கியா, என் பையன் ஒன்னும் அவன் தப்பெல்லாம் உணரலாம் இல்ல, சும்மா இந்த கேஸ்ல இருந்து எப்படா வெளியே வர்றதுன்னு தெரியாம அங்க ஒரு நடிப்பை போட்டான், அதை நம்பி நீங்களும் கேஸ வாபஸ் வாங்கிட்டீங்க, சபாசுரம் அவனே அப்படின்னு சொல்லி இங்க பாண்டியன் குடும்பத்து முன்னாடி நின்னு குமரவேல்கிட்ட பேசிட்டு இருக்க. இங்க பாண்டியனுக்கு இருக்க கோவம் வந்துட்டே இருக்கு. அப்பதான் குமரவேல் இருந்துட்டு போது நிறுத்துங்கப்பா, நான் ஒன்னும் சும்மா நடிப்புக்காக அங்க அப்படி சொல்லல, நான் உண்மையாவே என் தப்ப உணர்ந்துதான் அந்த இடத்துல நான் அப்படி பேசினேன், என்னதான் இருந்தாலும் அரசி வாழ்க்கையில நான் நிறையவே தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்ப உணர்ந்துதான் நான் அந்த இடத்துல ஒத்துக்கவும் செஞ்சேன், எனக்கான தண்டனை கிடைக்கணும்னு தான் நான் அந்த இடத்துல ஒத்துக்கிட்டேன், ஆனா அரசி கேஸ வாபஸ் வாங்குவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல, இருந்தாலும் என் தப்ப மன்னிச்சதுக்கு உங்க எல்லாத்துக்கிட்டே கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என் தப்ப மன்னிச்சதுக்கு ரொம்பவுமே நன்றி, இதுக்கு மேலையும் நான் சத்தியமா உங்க குடும்பத்துக்கு சரி உங்க பொண்ணுக்கு சரி எந்த ஒரு துரோகமே நினைக்க மாட்டேன், இதுவரை நான் பண்ண தப்புக்காக நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு இங்க பாண்டியன் குடும்பத்துக்கு முன்னாடி நின்னு குமரவேல் மன்னிப்பு கேட்க, இத சக்திவேல்னால ஏத்துக்க முடியல, என்ன காரியம்டா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சக்திவேல் திட்டிட்டே இருக்க. ஒரு கட்டத்துல குமரவேல் சக்திவேலை எதிர்த்து பேசிடுறாரு. இதுக்கப்புறமும் உங்களுக்கு அவ்வளவுதான்ப்பா மரியாதை, என் உண்டு என் வேலை உண்டுன்னு தான் நான் இனி இருக்க போறேன், உங்க பேச்செல்லாம் இனி கேட்கறதா இல்ல அப்படின்னு சொல்லி கோமா அங்க இருந்து நடந்து போயிடுறாரு. அதனால குமரவேல் மனசு மாறினது ரொம்பவுமே நல்ல விஷயம்னு நீங்களும் நினைச்சா மறக்காம லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.